ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களோட ஃபாஹிம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கிளேல என்ன பண்ண போகிறோன்னா பீஸா. போன டைம் வந்து பர்கர் செஞ்சுருந்தேன், யாருமே சப்போர்ட் பண்ணல. கொஞ்சம் ப்ளீஸ் இந்த டைமாச்சும் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம பீஸா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, இந்த கீழே இதுக்கு எல்லோ கலர் எடுத்துருக்கோம். எல்லோ கலரில் என்ன பண்ண போகிறோன்னா இப்படி வச்சு புஷ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் திக்காக இருந்துக்கணும், அதே சமயம் திக்காகவும் இருந்துக்கட்டும். நல்லா அமுத்தியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அதை ரவுண்ட் ஷேக்குக்கு இப்படி அமுத்தி கொண்டு வந்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நெய்ஃபை வந்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கோடு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கோடு போடும்போது அந்த பீஸா கட் பண்ணுறதுக்கு இதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நம்ம வந்து இந்த 4 ஸ்லைஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 4 ஸ்லைஸ்லேயும் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம அந்த டொமேட்டோ வாட்டர் இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு நம்ம ரெட் கலர் எடுத்துருக்கோம். ரெட் கலரில் வந்து கொஞ்சம் கிளே எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கிளே எடுத்துகிட்டு ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் வெங்காயத்துக்கு பண்ண மாதிரியே ஃப்ரெண்ட்ஸ் குட்டி ஒரு உருண்டை பண்ணிக்கணும். அதை வந்து அமுத்தி விட்டுட்டு அப்படியே அடுக்கி வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நம்ம தொடராக பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸு. நான் வந்து இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸு ஃபஸ்ட்டு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறேன். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு ஸ்லைஸ் முடிய போகுது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஸ்லைஸ் முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அதுக்கப்புறம் குடமிளகாக்காக நம்ம க்ரீன் கலர் எடுத்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். க்ரீன் கலர் எடுத்து இந்த மாதிரி இருக்கிறத கொஞ்சம் கிளே யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ், இப்படி வளைவு ஷேப்பு கொண்டு வந்து இப்படி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வச்சக்கப்புறம் நம்மளுக்கு இது வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த மீதி கிளே வச்சுருந்தோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அதிலே பாதி உருட்டி ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி உருட்டி போன டைம் வெங்காயத்தை பண்ண மாதிரியே அதே மாதிரி பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் இப்படி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பண்ணிவிட்டு அதே மாதிரி இன்னொரு டைம் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி தொடராக பண்ணும்போது ஷேப்பு அறுக்கிறது போன வீடியோவில் சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக சைஸில் கரெக்டாக பார்த்து பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று சொதுப்பிடுச்சுன்னா போச்சு ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செஞ்ச ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதுக்கு இது வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். குடமிளகாக்கு வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து 2 பீஸ் வருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து நம்ம கொஞ்சமாக கிளே யூஸ் பண்ணால் கரெக்டாக கொஞ்சம் பெருசாக ஷேப்புக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். அமுத்தி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வைக்கும்போது ரொம்ப அழுத்தாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அழுத்துனீங்கன்னா அப்படியே ஒட்டிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் கூட ஒரு பேடாட் இருக்கிறத வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்கிறேன். இப்படி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து கேப்சிகம் வைக்கிறனால நம்ம கொஞ்சம் கேப் விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கேப் விட்டு கேப்சிகமுக்கு க்ரீன் கலர்லேயே ஃப்ரெண்ட்ஸு இது வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸு செய்கிறேன். ப்ளீஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் குட்டீஸ் சேனல்ஸ்ன்னு ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். பேசிகிட்டே இருக்கும்போது 4வது ஸ்லைஸ் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். 4வது ஸ்லைஸ் முடிச்சிட்டோன்னு நம்மளுக்கு இதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃபினிஷ் பண்ண கிட்டத்தட்ட வந்துடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓவர் கிளே எடுக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இல்லாமல் இந்த செய்யும் போது வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளால் முடியும்ன்ட்டு. அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ஈஸியாக செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் செய்யும் போது நம்ம இதை செஞ்சு முடிக்கணும், ஈஸியாக செய்ய முடியும் அப்படின்னு நினச்சிட்டே செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நம்மளால் முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நான் நினச்சி தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்கிறேன். அதே மாதிரி கிட்டத்தட்ட பேசியே நம்ம இந்த ஒர்க் முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராக்கு மட்டும் செகண்ட்ஸ் எங்கேயாச்சும் இடம் கிடச்சின்னா இங்கே இந்த ஸ்லீஸில் வேலை வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ்.
அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்ம சீஸ் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு வந்து நான் க்ளே எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இது பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ் வச்சு இப்படி சீவி ஒட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வராதனால நான் தலைகீழ வச்சு சீவிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அழகான இது வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இல்லாமல் ஒன்று இது பண்ணிக்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கொஞ்சம் தள்ளி விட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஒரு ஸ்லைஸ் மட்டும் எடுக்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணும்போது வந்து நம்ம ஃபஸ்ட்டே ஷேப் வச்சுருந்தோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அதை வச்சு கட் பண்ணிக்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கொஞ்சம் மட்டும் ஷேப் மாறிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று சொதப்பிடுச்சுன்னா முழுசுமே சொதப்பிடும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நானே ஓவர் இது பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் இந்த பீஸா எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.